சஜிதா ஷுக்குர் என்ன, அதுக்கும் இப்படி துவா கேட்கலாமாண்டு. இப்ப சஜிதா ஷுக்குர் என்று சொல்வது என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்திய பல சஜிதாக்கள் இருக்கின்றன. ஒன்று தொழுகையில் உள்ள சஜிதா, இன்னும் ஒன்று இருக்கிறது. தொழுகையில் உள்ள சஜிதா ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று தொழுகையில் நம்ம வளமையா செய்து வரக்கூடிய சஜிதாக்கள் ஒன்று, இன்னும் ஒன்று தொழுகையில் ஒரு விஷயம் மறந்து விட்டால் அதற்கு அதை நிரப்புவதற்காக வேண்டி செய்யக்கூடிய சஜிதா, அது மறதிக்குரிய சஜிதா என்று சொல்லப்படும், சுஜூது சஹ்வ். மூன்றாவது ஒரு சஜிதா இருக்கிறது, அது சஜிதா திலாவா. சஜிதா திலாவா என்று சொன்னால் குர்ஆன் ஓதும் போது செய்யக்கூடிய சஜிதா. உதாரணமா சூரத்துல் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று வரக்கூடிய அத்தியாயத்தின் கடைசியில ஃபஸ்ஜுத் வக்தரிப் என்று வார இடம் வந்த சஜிதா செய்வது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்று தந்த சஜிதாக்களில் ஒன்று சஜிதத்து ஷுக்குர் அல்லது சுஜூது ஷுக்குர், நன்றிக்குரிய சஜிதா. அப்ப அதாவது இப்ப உதாரணமா இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு எக்ஸாம் எழுதி நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கிற ரிசல்ட் பாஸ் ஆகணும் ஒரு பயமும் இருக்கு உங்களுக்கு. ரிசல்ட்ஸ் வந்துட்டு பாக்குறீங்க, மாஷா அல்லாஹ் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல ரிசல்ட்ஸ். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யற ஷுக்ருக்காக. அதுக்கு கிப்லாவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்க அந்த இடத்தில் அல்லாஹ் அக்பர் என்று சுஜூதுக்கு போய் சுஜூதிலே சுபஹான ரப்பியல் அலா என்று வளமையாக ஓதுகிற அந்த சுபஹான ரப்பியல் அலாவை சொன்னால் போதும். அது சுஜூது ஷுக்ர் என்று சொல்லப்படும். அந்த சஜிதாக்களில் துஆ கேட்பது என்கிற ஒரு நிலையை நம்ம ஹதீஸ்களிலேயோ அல்லது இமாம்களுடைய கூற்றுகளிலேயோ காண முடியவில்லை. தொழுகையில் உள்ள சஜிதாக்களில் தான் துஆ கேட்பது என்பது பரவலாக உள்ள ஒரு விஷயமாகும்.